வெல்கம் டு அஸ்மிஸ் ரெசிபீஸ். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் அல்வா எஸ்பெஷலி குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிரெட் அல்வா ஸ்வீட்டாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போது நம்ம 4 பிரெட் எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய், 1 கப் சுகர். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை அப்படியே சமைச்சோன்னா அந்த கார்னர்ஸ்லாம் ஆல்ரெடி ரொம்ப ஹார்டாக இருக்கும். திருப்பி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இன்னும் ஹார்டாயிரும். அல்வாக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம எல்லா ப்ரெட்லேயும் அந்த கார்னர்ஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ப்ரெட்டை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது ஈஸியாக பொரிக்க வரும். கட் பண்ணி எடுத்து வச்ச ப்ரெட்டை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இது நீங்கள் எண்ணெயிலையும் பொரிக்கலாம், இல்லை நெய்யிலையும் பொரிக்கலாம், இல்லை எண்ணெயும் நெய்யும் கலந்த மிக்சரில் கூட பொரிக்கலாம். இந்த ப்ரெட்டை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிக்கணும். அப்போ தான் ஹல்வா நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரெட் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். உடச்சி பார்க்கும்போது நல்லா அந்த சவுண்டு கேட்கணும். அந்த அளவுக்கு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சாச்சு. இப்போது முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு நம்ம அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்ச உடனே இந்த முந்திரி பருப்பை, பாதாம் பருப்பையும் நம்ம போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு வறுக்கும்போது எப்பயுமே நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோ ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இப்போ அதே பேனில் சர்க்கரை நம்ம போட்டுக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு நான் 1/2 கப் தண்ணி ஊற்றி சர்க்கரையை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். சர்க்கரை நம்ம பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. அந்த சர்க்கரை ஃபுல்லாக தண்ணியில் டிசால்வ் ஆகி நல்லா கொதிச்சா போதும். நம்ம ரொம்ப பாகு காய்ச்சிட்டோன்னா அந்த ப்ரெட்டு போய் அந்த பாகோடு சேரும்போது ரொம்ப ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆயிடும். ஸோ நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பொரிச்ச ப்ரெட்டெல்லாம் இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பாகு காய்ச்சிட்டோன்னா அந்த அல்வாவோட டேஸ்ட் மாறிடும், அல்வாவோட டெக்ஸ்சரும் மாறிடும். இப்போ சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம எடுத்து வச்ச ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். நான் எப்பயுமே ஏலக்காவை அப்பப்போ தான் தட்டி போடுவேன். நம்ம பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஏலக்காவோட ஃப்ராக்னன்ஸ் ஃபுல்லாக போயிடும். இப்போது சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை சேர்த்து நம்ம நல்லா அந்த பாகுக்குள்ளே டிசால்வ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சுன்னா அதுவாகவே நல்லா சாஃப்ட் ஆயிரும் ப்ரெட்டு. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்களோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போது ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த பிரெட் ஸ்லைசஸ்லாம் அங்கங்கே தெரியுது. ஸோ அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இதில் எந்த எண்ணெயுமே எதுவுமே ஊற்றலை இல்லையா, அந்த நம்ம ப்ரெட்டு பொரிச்சப்போ அதுக்குள்ளே இருந்த எண்ணெயெல்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது சூடான அல்வா சுட சுட ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஷ்மிஸ் ரெசிபீஸ்.